வணக்கம் வியாபார நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரூ. 100 மேலே போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், தனூரான்னு சொல்லிட்டு ஒரு இடத்தோம். இது பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு மேலே உத்தரகாண்டுக்கு கீழே, அதாவது டெல்லியிலிருந்து ரைட் சைடு மேலே உத்தரகாண்டுக்கு கீழே. இது டைரெக்டாக ட்ரெயின் இருக்குன்னா டைரெக்டாக ட்ரெயின் இல்லை. டெல்லிக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வேறு எதாவது மாதிரி போகணும். இது இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா குவிண்டால் வந்து 4900 ரூபா. நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்குள்ளே எப்படியும் 20 கிட்ட ஆகிடும். 60 வந்து சாரி 67 கிட்டத்தட்ட ஆகிடும். ஒரு 15 கிட்டத்தட்ட வரும். அந்த டிரான்ஸ்போர்ட்டு அப்புறம் அது இதுன்னெலாம் சேர்ந்து 65 வச்சுங்களேன். 65 நம்ம ஏரியாவுக்கு வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி ரேட்டு வந்து அங்கே 4900 ஒரு குவிண்டால். கிலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 45 வருது. நம்ம ஏரியாவில் 110 120 போய்ட்டுருக்கு. நீங்கள் கிலோவுக்கு ஒரு 5 10 மேலே வச்சு தாராளமாக தரலாம். நீங்கள் ஒரு வாட்டி போய் செட்டிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரும்போது ஒரு 2 டன்னோ 3 டன்னோ வந்து போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் பாட் லோடு கேட்டு கூட வாங்கிக்கலாம். இப்போ இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பாட் லோடு இருக்குது. ஆனால் டேரெக்டாக ஒரு வாட்டி போயிட்டு 2 3 தடவை இப்போ அவங்கள நேரில் பார்த்து செட்டிங் பண்ணிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்ட காசு வந்து பொருள் வராது, ஏமாற்றிடுவாங்க. எல்லாமே ஏற்கனவே நடக்கிறது இதுதான். ஸோ தொழிலில் உஷாராக இருங்க. யாரையும் நம்பி காசு போடாதீங்க. டேரெக்டாக நீங்களே போங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் செலவு பண்ணி போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி எப்படி அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களும் ரெகுலராக பிஸ்னஸ் வருதுன்னு ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு 2 டன் 3 டன் போட்டு அனுப்புவாங்க. இப்போ எல்லாமே ஜிஎஸ்டி வச்சுருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உஷாராக செய்கிறத பற்றி உங்களோட பொறுப்பாக விட்டுறோம். ஆனால் இதுக்கு எங்களுக்கும் நாங்கள் சொன்னோன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் போட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்காதீங்க. நீங்கள் டேரெக்டாக போங்க. நாங்கள் அட்ரஸ் மட்டும் தான் சொல்ல முடியும். எங்கள் கூட வரும்போது நாங்கள் வேணால் கூப்பிட்டு போய் எடுத்து கொடுக்குறோம். சப்போஸ் நாங்கள் இல்லாதபோது நீங்களே போகணுன்னா நீங்களே போய் தான் எடுத்துகிட்டு வரணும். எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து அட்ரஸ் சொல்லுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், இல்லை எங்கே எப்படி போகணுன்னு கேளுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அட்ரஸ் சொல்லி விட்றோம். டேரெக்டாக மண்டி எப்படி போகணும், அங்கே எங்கே இறங்கணும், ட்ரெயினில் எப்படி போகணும் எல்லாமே சொல்லி விட்றோம். ஸோ உஷாராக பண்ணுங்கள். அதேமாதிரி தொழில் கற்றுக்கும் போது செலவாகும். ஒரு தொழிலை கற்றுக்கும் போது ஒரு செட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 20,000 30,000 ஆகும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் சம்பாரிச்சிடலாம். அதே மாதிரி போக்குவரத்து செலவு, அப்புறம் உங்களுக்கு நாலேஜ் வளர்கிறதுக்கு இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய செலவு தான் ஆகும். ஃபஸ்ட்டு ஏன்னா ஹோல்சேல் பிஸ்னஸ் செலவு தான். தொடக்கத்தில் எல்லாமே செலவு தான் ஆகும். ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சம்பாதிக்கலாம். ஒரு செட்டிங் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மண்டியில் உட்காந்துட்டு கை மாற்றி விட்டால் போதும், நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த ஒரு செட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நிறைய சுற்ற வேண்டியதாக இருக்கும், அலைய வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நன்றி, வணக்கம்.